இன்று நல்ல நாள் தொகுப்பில் 12 ராசிகளுக்குமான பலன்களை வழங்குகிறார் உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை மரசு டிவி நேயர்களுக்கு அன்பான கலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 27 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி இன்று காலை 10:15 மணி அளவு வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை 6:15 மணி அளவு வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சுக்கர்மம் நாம யோகம், கௌலவம் நாமகரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கு கூடாரை வள்ளி. மார்கழி மாதம் முழுக்க அனுதினமும் ஆண்டாள் தாயார் அருளி செய்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தை தொடங்கிறது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் இன்றைய நாள் கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வழிபாட்டிலையும் ஒவ்வொரு விரத நாள்லையும் பண்டிகை நாள்லேயும் விசேஷமான முறையில் பூஜைகள் வழிபாட்டு விஷயங்கள்லாம் செய்வோம். அதில் பிரசாதங்களும் விசேஷமானதாக இருக்கும். அப்படி இன்றைய நாள் பூஜை, இன்றைய நாள் பாசுரம், இன்றைய நாள் பிரசாதம் எல்லாமே விசேஷம் மார்கழியில் வரக்கூடிய அந்த நாட்களில். இதே நாள் அஷ்டமி திதியாகவும் இருக்கும். அதாவது காலை நேரம் தொடங்கும் போது அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதத்திலையும் 2 முறை வரும். வளர்பிறை, தேய்பிறை, அஷ்டமின்னு சொல்லி. அதில் இது தேய்பிறை அஷ்டமி பௌர்ணமிக்கு அடுத்து வருகிறது. அடுத்து அமாவாசை, தை அமாவாசை வரப்போகிறது. அப்படின்றதுனால இந்த நாள் பொதுவாக சுபகாரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வழிபாட்டிற்கு உகந்ததாக இந்த நாளை எடுத்துக்கலாம். சில தோஷங்களை போக்குவதற்காக, சில பிரச்சனைகளை போக்குவதற்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா காலை நாள் தொடங்கும் போது அஷ்டமி இருந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து சித்திரை நட்சத்திரமும் இருக்கிறது. சித்திரைன்னும் போது அது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கும். இவர் காலபுருஷனுக்கு 1 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவார். சித்திரையில் கன்னி துலா ராசி வரும். கன்னி ராசி 6வது ராசியாக இருக்கும். அதுபோல் திதின்றது அஷ்டமி திதியாக இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது, தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் காலை நேரத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு முக்கியத்துவம் தரணும். முதல்ல விடியற்காலை நேரத்தில் பெருமாள் கோவில், ஆண்டாள் தாயார் அருளி செய்த பாசுரங்கள், அங்கு வழிபாடு. அதன் பிறகு சிவாலயம் செல்வது, அங்கே சிவபெருமான பைரவ சுவாமியை, சரபேஸ்வரரை பார்த்து வழிபாடு செய்கிறது. பொதுவாக துர்கை, காளி, அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதெல்லாம் செய்து நமக்கு இருக்கக்கூடிய பயம், நமக்கு இருக்கக்கூடிய கடன் நோய், இதிலிருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டால் இந்த நாள் மிக விசேஷமான அதற்கான பலனை நமக்கு அருளி செய்யும். இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், உற்சாகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். குதூகலமாக இருப்பீங்க. பண வரவை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு அது குறுகிய காலத்தில் நடக்கும். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கல்யாணம் பேசி முடித்து எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். ஏன்னா கல்யாணம் முதல்ல ஜாதக பரிவர்த்தனை செய்கிறது, அப்புறம் 2 வீட்டாரும் பேசி அதை உறுதிப்படுத்துறது, பொது இடத்துல சந்திக்கிறது, கோவிலில் சந்திக்கிறது, வீட்டில் பார்க்குறது, அப்புறம் நிச்சயத்துக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு நடுவில் நிறைய சடங்குகள், வழிபாடுகள், கல்யாணத்துக்காக அந்த மாங்கல்யத்திற்கு பொண்ணு உருக்கிறது, முகூர்த்த பட்டு எடுக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து திருமணம் வரைக்கும் அதற்கு முன்னராக சில ஐதீகங்கள், சடங்குகள்லாம் இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பிரார்த்தனை, சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் திருமண சம்பந்தமாக அதற்கு முன்னாடி முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கிறது. திருமணத்திற்கு பிந்தி கிரகப்பிரவேசம், குலதெய்வ வழிபாடு,
கோயில்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்ற கோயில்களுக்கு போவது, விருந்துகளில் கலந்து கொள்வதுன்றது அது அந்த ஒரு விஷயம் வந்து 6 மாதம் ஆகிடும். அது வருடக்கணக்கில் நீட்டிக்கக்கூடியவர்களும் கூட இந்த நாளில் வேண்டுதல் முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசி என்பர்கள், இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு துணிவு கிடைக்க பெறுவீர்கள். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு வியாபாரத்தை பண்ணிப்பார்னு கூட சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். அப்படி யாரெல்லாம் ரிஷபத்திலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வீடு கட்டிட்டு இருக்கீங்களோ, கல்யாண விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் அதில் இருந்த ஒரு பயம், அதில் இருந்த ஒரு பதட்டம், அது வந்து சரியாகி நம்ம இதை செஞ்சு முடிச்சிருவோம், கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் இன்றைக்கு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய சொத்துக்களை எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை வந்து ஒன்றை பலவாக்கணும், அதை பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்களுக்கு அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். சுவாமி ஜென்மகுரு 10ல் சனி, கையில் இப்போ வாழ்க்கையை நடத்துகிறதுக்கே பணம் இல்லை, சொத்துக்களுக்கு போயிட்டீங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு பண வரவு இந்த நாளில் கிடைக்கும். அந்த பணம் வந்து ஏதோ ஒரு தொடர்பில் வரும். பூர்வீக தொடர்பு, உறவினர்கள், குழந்தைகள், தந்தை வழி உறவினர்கள், இது சம்பந்தமாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. கடகராசி என்பர்களே, இன்றைக்கு வசதிகளை மேம்படுத்தி கொள்ள போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ, அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகளோ அணிகலன்களோ, உங்களுடைய ஸ்டைல், நீங்கள் உங்களை அப்பியரன்ஸ் எப்படி காமிக்கிறீங்க, அழகுபடுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணணும், அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் இந்த நாளில் உங்களால் பண்ண முடியும். அதையே உங்கள் வீட்டில் பண்ண முடியும், அதையே உங்கள் வாகனங்களுக்கு பண்ண முடியும். இப்படியாக இந்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம். சிம்மராசி என்பர்கள், இன்றைக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை அடைய போகிறீங்க. இன்றைய நாள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது செஞ்சு தான் முடிப்பீங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க, உங்களை பேச்சை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கு இதை படிக்கணும், இந்த தேர்வு எழுதணும், இந்த நேர்முக தேர்வு அட்டன் பண்ணணும், இன்றைய நாளில் இப்படி ஒரு கடனுக்காக அப்ளை பண்ணணும், சொத்து வாங்கிறதுக்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு எதை நீங்கள் நினச்சாலும், ஜென்ம கேது அஷ்டம சனினால் உடல் உபாதையை சரி பண்ணிக்கணும், எதையாக இருந்தாலும் இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கு பண வரவுக்கான முயற்சிகளை செய்ய போகிறீங்க. எப்படியாவது எங்கிருந்தாவது நமக்கு வந்து பணம் வரணும், சம்பாதிக்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொத்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணணுன்ற எண்ணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களை ஏமாற்ற மாட்டீங்க. இன்றைய நாளின் கடமைகளை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. துளாராசி என்பர்களே, இன்றைய நாள் வந்து கடமை உணர்வோடு காணப்படுவீங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் படிப்பில் அக்கறை கவனம் ஜாஸ்தி இருக்கும். வேலை பார்க்குறவங்களாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வேலையை பற்றி நெளிவு சுழிவுகள்லாம் கற்றுக்கணும், அந்த வேலையை நல்லா செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதுபோல் குடும்ப பொறுப்புகள்லாம் அதிகமான அக்கறை இருக்கும். இப்போது ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது விரதம் வழிபாடெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் ஈடுபாடு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய, உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பர்கள், செலவு பண்ண போகிறீங்க. அந்த செலவை பிரயோஜனமாக பிளான் பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க. அப்பாவுக்கு கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பா சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள், படிக்கிற இடத்துல குரு டீச்சர், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியும் உங்களால் இன்றைய நாளில். அதுபோல் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது கிடைக்கிறதுக்கான யோக பாக்கியம் சிறப்பாக இருக்குது. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து குதூகலமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லீவ் போட்டுட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுற்றுறதுன்றது இருக்கு இல்லையா, அதை தாண்டி அதை விட அதிகமாக உங்கள் வேலையை சூப்பராக செஞ்சு முடிச்சிங்க. அப்போது ஒரு பெருமிதம் வரும்.
எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க, கிளாப்ஸ் பண்ணுவாங்க, gift கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போது ஒரு விஷயம் வரும். அதுபோல் படிக்கும்போது வந்து தேர்வு எழுதி முதல் மதிப்பெண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும். பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து உங்களுக்கு ஒரு ஜாலி வரும். அப்படியாக இன்றைய நாள் குதூகலம், சந்தோஷம். மகர ராசி என்பவர்களே, இந்த நாள் வந்து உங்கள் வேலையில் அசௌகரியங்கள் இருக்குது. வேலையில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ஈடுபாடே இல்லை, நான் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் யாரும் வந்து என்னை ரெகக்னைஸே பண்ணுறதில்ல, அப்ரிஷியேஷனே எனக்கு கிடைக்கிறதில்ல, குறை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. வேலையை மாற்றலாம், அல்லது வந்து இங்கே இருந்துகிட்டே நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு தெரிந்த விஷயங்களை சிறப்பாக செய்யும்போது பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், தலைக்கு வந்து தலைப்பாகியோட போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு தேர்வு இருக்குதுன்னு சொன்னால், இல்லை இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் தான் சொன்னால், அப்போ படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்கிறவங்க நினைக்கலாம். வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு தேர்வு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்படி என்ன ஏது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் தள்ளி போகும். அப்படியாக நீங்கள் ஒரு படபடுப்பு தரக்கூடிய, ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயத்தில் இருந்து விடுபடக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் ராகுடைய சாரத்தில் இருக்கார். நல்ல கோபம், அப்புறம் ஆசை, இதுதான் பெரிய அளவிற்கு நமக்கு எப்பயுமே பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் இதில் உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதிகமாக கோவப்பட்டுறக்கூடாது, ஆசை அதிகமாக பற்றக்கூடாது. தகுதிக்குண்டான ஆசைப்படணும்னு சொல்லுவாங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு கால அவகாசம் வைக்கணும். இவ்வளோ காலத்தில் நான் அதை அடைவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.